தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விஜய் விமர்சனம் பண்ணி பேசியிருக்காரு. அதுல என்னன்னா சில தரக்குறைவுகளா பேசியிருக்காருங்கிறது தான் இப்ப சர்ச்சையா மாறி இருக்கு. இது வரைக்கும் எந்த எலெக்ஷன் நின்னது கிடையாது, ஒரு கவுன்சில் கூட வந்து ஜெயிச்சது கிடையாது நீங்க. ஆனா வந்து எங்களை நீங்க விமர்சனம் பண்றீங்களா, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நடிகை பேரை குறிப்பிட்டு வந்து பேசுறாரு. ரொம்ப வந்து அருவருக்கத்தக்கதான் அந்த பேச்சு வந்து இருந்தது. ஏன்னா அரசியல்ல நேரடியா இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணலாம், அரசியல் இல்லாதவங்கள மறைமுகமா வந்து சில விமர்சனம் மட்டும் ஏத்துக்க முடியாது. பட் நேரடியா பேரை சொல்லி ஏத்துக்க முடியாதுல்ல. இப்ப நிறைய தலைவர்கள் வந்து இப்படிலாம் பேசுறது நல்லது இல்லைன்னு சொல்லி கண்டனம் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழச்சி தங்கப்பாண்டியன் இதெல்லாம் வந்து அழகே கிடையாது அரசியல்ல அப்படிங்கிறாரு. நாஞ்சில் சம்பத் ஒரு கண்ணியத்தை வந்து காப்பாற்றணும் அரசியல்ல, இப்படிலாம் அநாகரிகமா பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆமா. ஏன்னா வந்து காலங்காலமா வந்து பெண்களை இழிவுபடுத்துறது சில பேர் நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. குறிப்பா நடிகைகள் தான் இன்னும் ஈஸி டார்கெட்டா மாத்தி வச்சிருக்காங்க. அதுலேருந்து இப்போ உலகம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. பெண்கள வெளியில, பொது வெளியில இந்த மாரி அசிங்கமா பேசுறது வந்து ரொம்ப கேவலமான ஒரு விஷயம்னு உணர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல, ஒரு உலகத்திலே பெரிய கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. நாட்டையே ஆள்ற தேசிய கட்சியோட மாநில தலைவரா இருக்கிறவரு இப்படி பேசினார்னா, நம்ம என்ன சொல்றது? அவர வந்து யாருங்கிறத காட்டுது. அதுக்கு கண்டனங்களும் வந்துகிட்டு இருக்கு. திமுகல கனிமொழி எம்பிஎன் சோமு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பெண்ண இந்த மாரி பேசுறதே ரொம்ப இழிவான செயல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி அதுக்கு பாஜக பெண் நிர்வாகிகள் அமைதியா இருக்கிறது ஒரு அநீதி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. டிடிவி தினகரன் கூட்டணியில தான் இருக்காரு. பொதுவா அவர் அப்படி பேசுற ஆள் கிடையாது. ஆனா நான் அந்த வீடியோலாம் பார்க்கல. இருந்தா கூட அப்படி பேசுறது, விமர்சனம் இந்த மாரி தனிப்பட்ட முறையிலலாம் வைக்கிறது ஆரோக்கியமா இருக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. செங்கோட்டையன் கிட்ட இந்த கேள்விய கேட்டாங்க. இவர்லாம் நயினார் நாகேந்திரன்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவர் இருக்கிற கட்சி ஒரு கட்சியே கிடையாதுன்னு சொல்லிட்டு கடந்து போயிருக்காரு.